தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம். முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் வரும். இப்போ நம்ம ஒரு 64 சென்ட் இடம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். 64 சென்ட், ஒரு சென்டோட விலை 1,30,000 ரூபா. எங்கே இன்னும் விலையை சொல்லுன்னு கேட்க வேண்டாம். ஒரு சென்ட் விலை 1,30,000 ரூபா. 64 சென்ட். இந்த விலைக்கு இது சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் சேவூருங்க, திருப்பூர் மாவட்டம், அவிநாசிலேருந்து 10 கிலோமீட்டர். இது ஒரு ரவுண்டானால் பாருங்க. நல்ல ஒரு காளை ஒன்று. இப்போல்லாம் எல்லா ஊர்லேயுமே நம்ம அவிநாசி, நம்ம திருப்பூர், நம்ம ஈரோடு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நம்முடைய பாரம்பரியங்களெல்லாம் இதாக வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம், அங்கே பாருங்க புளி ஒன்று இருக்குது பாருங்க. ஆனால் என்ன நிறைய பக்கம் வச்சுருக்கல, இந்த புளியெல்லாம் திட்டக்கூடாது, புளியெல்லாம் பண்ணிக்குட்டியாட்டு வச்சிடுறாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கு. நிறைய ஓவியர்கள் இந்த ரோட்டில் ஓவியம் வரைவாங்க. 5 காசு 10 காசு போடுறதுக்கு, 1 ரூபா 2 ரூபா போடுறதுக்கு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுவே அவ்வளோ அழகாக வரைவாங்க. இதெல்லாம் அரசு மூலமாக செய்து இன்னும் கொஞ்சம் அழகாக சிறப்பாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருங்க, சேவூர்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் ஒரு விவசாய பூமி, 64 சென்ட் விவசாய பூமியாகவும் வச்சுக்கலாம். பக்கத்தில் நியரஸ்ட்டாக பனியன் கம்பெனி இங்கே நிறையா, ஏன்னா திருப்பூர் பேஸுங்கனால பனியன் கம்பெனி இங்கே அதிகம். பனியன் கம்பெனி வச்சுட்டு தோட்டம் வச்சுக்கலாம். இங்கே சென்ட் 1,30,000 ரூபாய்ங்க. இப்போ தூத்துக்குடி பேஸில் அவுட்டர்லாம் பார்த்தா ஒரு ஏக்கரே ஒரு 4 லட்சத்துக்கெல்லாம் கிடைக்கும். 4-4.5 லட்சத்துக்கு கிடைக்கும் ஒரு ஏக்கரே, கொஞ்சம் அவுட்டரில். இப்போ நீங்கள் என்னடா சென்ட் 1,30,000 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரியா பொறுத்துங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே 1,30,000 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,30,000 இருக்குதானுங்க. இப்போ சென்னையிலலாம் பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,30,000 இருக்கும், மவுண்ட் ரோடு இந்த மாதிரியெல்லாம். அதனால் வந்து சரிதான். அது 1,30,000 ரொம்ப அருமையான ரேட்டு தான். இது வந்து குளங்க, இது அத்திக்கடவு தண்ணி வந்திருக்கிறதுனால இந்த பகுதி விவசாயம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குது. 2.5 கிலோமீட்டருங்க நம்ம போகிற வழி, 2.5 கிலோமீட்டர். வாங்க போவோம். இது வந்து மூலக்குறும்புபாளையம்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர் பக்கத்துலேயே சேவூர்லேருந்து ஒரு மினி கிராமம். ஒரு 4 எட்டு வச்சோம்னா இது வந்து 2.5 கிலோமீட்டர்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு கோயில் இருக்கு பாருங்க. எல்லா ஊர்லேயும் கோயில் தான். கோயில் வந்து கிட்டத்தட்ட விவசாயம் மாதிரி தான். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிற மாதிரி, விவசாயம் பண்ணாத ஊர்லேயும் குடியிருக்க முடியாது தானே. இங்கே பனியன் கம்பெனி அதிகங்க. இங்கே பூராமே எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நிறைய அதிகம். ஒரு பக்கம் தோட்டம் துறவாக இருக்கும், இன்னொரு பக்கம் தொழிலும் இருக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரெண்டுமே வேணும். இது வேண்டாம் அது மட்டும் வேணும்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே வேணுங்க. இப்போ நல்ல காய்கறி மீன், நல்ல போக்குவரத்துக்கு வாகனம் வேணும், ரெண்டுமே வேணும் தானுங்க. காய்கறி மட்டும் போது, வாகனம் வேணும்னா அது எப்படி கொண்டு வருது? விளைந்த காய்கறியில் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எப்படி மாற்றுறது? சரிதானுங்க. அப்படி எல்லாமே வேணும், எல்லாமே அளவாக வச்சுருக்கணும். விவசாய பூமி முழுமையாக நசுக்கவும் கூடாது, அதுக்காக சைட்டே போட வேணாம்னு சொல்ல முடியாது. எல்லாமே கவனமாக வச்சுக்கணும். இப்போ ஒரு 64 சென்ட் இடம் பார்க்குறக்காக நம்ம வந்திருக்கோம். வாங்க அப்படி போகலாம். அப்புறம் சுற்றிலும் கொஞ்சம் விவசாய பூமியாக இருக்குது பாருங்க. ஸ்கூல் பசங்க போயிட்டு வராங்க பாருங்க. இவங்களாம் சேவூரில் படிக்கிற பசங்க, அப்படியே ஜாலியாக நடந்து வர்றாங்க பாருங்க. இது 30 அடி ரோடுங்க. இது பஞ்சாயத்து ரோடு தான், 30 அடி ரோடு. அந்த 64 சென்ட் பக்கத்தில் போகிற வழி பாருங்க, பூவா பூத்து குலுங்குது பாருங்க, செம்பருத்தி பூ. பக்கத்துலேயே ஒரு சைட் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு சென்டோட விலை 4.5 லட்சம் சொல்கிறாங்க. இந்த இடத்து பேர் வந்து SV அவென்யூ. இன்னும் கேட்டுக்கலாம் நீங்கள். ஒரு சென்டோட விலை 4,50,000 ரூபா சொல்கிறாங்க. அப்போது நம்ம இடம் இது 30 அடி ரோடு தானுங்க. இது தோப்பு பாருங்க. ஆனால் இது வந்து சிட்டியை ஒட்டிய கிராமம்னு சொல்லலாம். சிட்டிக்கும் பக்கம் கிராமமாகவும் இருக்குது. இது 30 அடி தான். 30 அடி தான். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியல, ஏன்னா பக்கத்துலலாம் புல் பூண்டு தென்மேற்கு பருவமழை போட்டு தட்டி வீசிட்டு இருக்கிறதுனால நல்லா எல்லா பக்கம் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் ஜம்முன்னு இருக்குது இல்லையா, அதனால உங்களுக்கு தடம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. 30 அடி ரோடு இது. வாழையெல்லாம் போட்டால் பட்டை கிளப்பிடுங்க இந்த ஏரியாவில். சேவூர்லேருந்து 2.5 கிலோமீட்டருங்க. சேவூர்லேருந்து ஒரு சிட்டி, மினி சிட்டி, பயங்கரமான சிட்டின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோட்டம் வேணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய மனநிலை, அதாவது உடல்நிலையும் அப்படி தான் இருக்குது. அதனால் பாருங்கள், இங்கே ஒரு மயில் போகுது பாருங்க. அடேங்கப்பா, சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
இது 30 அடி ரோடுங்க. 30 அடி ரோட்டில் இதுதான் நம்ம பார்க்க வந்த இடம். நம்ம வண்டி நிற்கிது வேறுங்க. 30 அடி ரோட் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது ரோடு பேஸுங்க. மொத்தம் 2 இடமா கூட பிரிச்சுக்கலாம். 2 பேர் வேணுன்னா மொத்தம் 64 சென்ட், 32 சென்ட் 32 சென்டாக கூட பிரிச்சுக்கலாம். ரோடு பேஸ் 150 அடிங்க. ரோடு பேஸ் 150 அடி. 150க்கு 190, அதாவது இப்படி அகலம். இந்த ரோடு பேஸில் 150 அடியா, அப்படி பின்னாடி நீல வாக்கில் 190. அப்போ 150க்கு 190ங்களா, 2ஆக பிரிச்சிட்டோம்னா 75க்கு 190. 2 பேர் வாங்குறாங்கன்னா 32 சென்ட் 32 சென்ட் 32 2 பேர் பிரிச்சிட்டோம்னா 75க்கு 190 வரும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கண்டிப்பாக வேணும். அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அவங்கவுங்களே செய்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வேணுங்க. அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இந்த பக்கம் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு, கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பக்கம். தாராளமாக வாங்கி போடலாம். வாங்கி அவங்களே இங்கே வீடு கட்டிட்டு டெய்லி திருப்பூர் போயிட்டு வந்துக்கலாம். டெய்லி கோயம்புத்தூர் போகலாம். ஏன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் திருப்பூரும் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வரவங்க, பணியிடங்களுக்கு ஸ்டாஃபாகவும் ஆசிரியர்களாகவும் போயிட்டு வரவங்க ஜாஸ்தி. டாக்டர்ஸ் இப்படி எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 100% வாங்கி போடலாம். இல்லை ஒரு பக்கத்தில் கம்பெனி வச்சுட்டு பின்னாடி வீடு கட்டிட்டு சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுக்கலாம். இப்படி யாருக்கு எது வேணாலும் இது சௌகரியமாக இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 64 சென்ட். நன்றி நன்றி நன்றி.